சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய நன்றி சொல்ல வார்த்தை இல்ல நலமா. ஒரு குறையும் இல்ல. ரெண்டு மீன் தான் ஆனா குறை இல்லப்பா. சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய நான் சின்ன பையன் சொல்லுங்க. எங்க வீடு சின்ன வீடு, எங்க தாளந்து சின்ன தாளந்து, சின்ன ரெண்டு மீன், சின்ன 5 அப்பம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அநேக மக்களுடைய வாஞ்சை அதுதான். எல்லாருக்கும் வாஞ்சையும் விருப்பமும் விருத்தி அடையணும். என் வாழ்க்கையில விருத்தி இல்லாம இருக்கிறேனே, என் பிள்ளைகள் மக்கு பிள்ளைகளா இருக்குதே, ஒரு டெவலப் இல்லையே, ஒரு சரீரத்துல ஒரு டெவலப் இல்லையே, அப்படி நீங்க நினைக்கிறீங்களா? ஆண்டவரை சேர சொல்லிருங்க, ஆண்டவரை தேட சொல்லுங்க. ஆண்டவர் தான் விருத்திங்கிற ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தார். இயேசு கிறிஸ்து மேல இருந்த அபிஷேகம் நாளுக்கு நாள் இல்லையென்றால் அதிகமாய் விருத்தி அடையக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். கையை உயர்த்தி ஆரோக்கியத்தில் பெறுவீங்க, செல்வத்தில் பெறுவீங்க, ஜபாவில நீங்க பெருகுவீங்க, ஆராதிக்கிறதுல பெருகுவீங்க, விசுவாசத்துல பெருகுவீங்க, கிருபை வரங்களில பெருகுவீங்க, ஆத்துமாவை ஆதாயம் பண்றதுல பெருகுவீங்க, ஜபாவில பெருகுவீங்க, விசுவாசத்துல பெருகுவீங்க. நீங்க கையை நீட்டி சொல்ற சுகம் பெருகிறதுலயும் பெருகுவீங்க. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், உம்முடைய நாமம் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். உம்முடைய நாமம் பரிசுத்தம், 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 பரிசுத்தம். உம்முடைய பிரசனத்தை வாஞ்சித்து வந்திருக்கிறோம். உம்முடைய பிரசனமே என்னுடைய வாழ்க்கை, உம்முடைய வார்த்தையே என்னுடைய ஜீவன், உம்முடைய ஆவியே என்னை பலப்படுத்துகிறது. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும். என்னோட கூட சேர்ந்து உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தை பார்த்து சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தரே. சேனைகளின் God is cleansing all your sins, removing every guiltiness, shame and condemnation is not your portion. அவர் சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே,
பரிசுத்தர். அவர் ஒருத்தர் தான் பரிசுத்தர். எல்லாரும் பாவம் செய்து மகிமையற்றவர்களானோம். ஆனால் ஒரே ஒரு மனிதர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே பரிசுத்தர். அவருடைய பரிசுத்தத்தை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். Thank you Holy Spirit. Hallelujah. அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி மனதார நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். மனதார நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, உம்முடைய ஆவினால, உம்முடைய அந்த அன்புனால, உம்முடைய அபிஷேகத்தினால, உம்முடைய இரக்கத்தினால, உம்முடைய பாசத்தினால, உம்முடைய நேசத்தினால நீங்க என்னை கொண்டு வந்ததுக்காக நன்றி. உங்களுடைய அன்புல நான் அசந்து போனேன்ப்பா. உம்முடைய பாசத்துல நான் பல உறவை பார்த்தேன். முகாந்தரம் இல்லாம நீங்க எதையும் செய்யறதில்ல. தேவைகளின் மத்தியிலும் உம்முடைய பிரசன்னத்துல காத்திருந்தேன். புதிய சிறகை கொடுத்திருக்கிறீர். ராபாடாகா ஹடியான் செலரே. ஹalleluya ஹalleluya. அவர் புதிய பலத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். இந்த மாதத்துல என்னுடைய பலன் என்னுடைய ஏமாற்றி விட்டது, என்னுடைய ஞானம் என்னை ஏமாற்றி விட்டது. கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் ஒரு புதிய பலத்தை கொடுப்பார். அவர்னால நீங்க எல்லாவற்றையும் சாதிக்க போறீங்க. பவுல் அவர் பிலிப்பியருக்கு எழுதுகிறார், ஒரு ரோமன் சிறைச்சாலையில் உட்கார்ந்து கொண்டு என்னை ரிலீஸ் பண்ணுவாங்களா இல்லை நான் என்னை இந்த இடத்துலயே என்னை கொன்று விடுவார்களா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கும் பொழுது அவர் எழுதுகிறார், 4வது அதிகாரம் 13வது வசனம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும். சிறைச்சாலைக்கு உள்ள இருக்கிறவர் எழுதுல சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற, என்னை கொண்டு போகிற, என்னை ஆசீர்வதிக்கிற, என்னை அபிஷேகம் பண்ணுகிற, என்னை அழைத்த என்னுடைய இயேசு கிறிஸ்துவினால சின்ன காரியம் அல்ல, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நல்ல கரங்களை தட்டி இந்த வசனம், இந்த வாக்கு தத்துவம் என்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறட்டும். Thank you Lord Jesus. ஓஹோ, கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு. இது உண்மைன்னு சொல்றவங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி, கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு. நீங்க தான் பாடி ஆராதிக்கணும். உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்கதாப்பா 10வது மாசத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் I put my trust in you Holy Spirit. Hallelujah. நம் மாயையான உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சீக்கிரம் உங்களை மறந்து போகிற உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காலங்கள் மாறும், சூழ்நிலைகள் மாறும், உங்களுடைய சொந்தங்கள் உங்களை மறந்து விடுவார்கள். உங்களுடைய புகழ், நீங்க சம்பாதித்த மரியாதை 10 நிமிடத்துல உங்களை பற்றி பேசிய அடுத்த நாளே அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து போகிற உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இப்பேற்பட்ட உலகத்துல வாக்குத்தத்தத்தை மறவாத உங்களை அழைத்த தெய்வம் ஒரு நொடி கூட உங்களை மறந்து போகிற தெய்வம் அல்ல. வாக்குத்தத்தத்தை கண்ணியமா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். ஹalleluya. யாரு கைவிட்டாலும் அவர் கைவிடாத தெய்வம். ஓஹோ, உறவுகள் தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும். நண்பர்கள் சொல்லுங்க, நண்பர்கள் மறந்தாலும் ஓஹோ, காலங்கள் மாறினாலும். ரெண்டு கரங்களை நம்பிக்கை உண்மையன்றி வேறு துணை இல்லை, நீங்கதாப்பா நம்பிக்கை
வார்த்தை இல்ல நலமா. ஓ ஒரு குறையும் இல்ல. 2 மீன் தான் 5 அப்பம் தான், ஆனா குறை இல்லப்பா. ஓட்ட குடிசதான், ஆனா குறை இல்ல. வீட்டுக்குள்ள ஒண்ணு இல்லதான், ஆனா குறை இல்ல. தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை ஏந்திடும் நல்ல தகப்பனே, என்னை சுமந்திடும் நல்ல தகப்பனே, என்னை நடத்திடும் நல்ல தகப்பனே, என்னை உயர்த்திடும் நல்ல தகப்பனே, என்னை உருவாக்கிடும் நல்ல தகப்பனே. நல்ல கரங்களை தட்டி பரலோக நாமத்தை. Oh, we have a Father in heaven. Oh, we love you, Jesus. லேலா கதனமா ஷெலரையா டெரரே. என்னை நடத்துகிற தகப்பன், உருவாக்குகிறவர், உயர்த்துகிறவர். ரபா கதனமா ஷாங்களை அளவில்லாமல் நேசிக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. என்னை நடத்திடும் நல்ல தகப்பனே, இந்த மாதம் முழுவதும் என்னை உருவாக்கிடும் நல்ல தகப்பனே, பலத்தை கொடுக்கும் நல்ல. ஹல்லேலூயா. பக்கத்துல ஒரு 5 பேருக்கு ஹைஃபை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் உருவாக்குவார், அப்புறம் உயர்த்துவார். கர்த்தரை உடைப்பார், அப்புறம் உயர்த்துவார். நெருக்க வரும், அப்புறம் ஒரு பெருக்க வரும். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய சாமர்த்தியம் அல்ல, உங்களுடைய சம்பாத்தியமும் அல்ல, உங்களுடைய பணமும் அல்ல, உங்களுடைய சொத்தும் அல்ல, கர்த்தருடைய கிருபை தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல பணம் இல்லாதவங்கள பார்த்தீங்கன்னா அப்படியே ஷோல்டர்லாம் கம்மியாகி கீழே குனிஞ்சு நடப்பாங்க. ஆனால் நல்லா செழித்து இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா நல்லா நெஞ்சு நிமித்தி, காரணம் அவங்களுக்கு பின்னாடி பணம் இருக்குது, பலம் இருக்குன்னு அவங்களுடைய ட்ரஸ்ட் நம்பிக்கையெல்லாம் அந்த பணத்து மேலே வச்சுருப்பாங்க. ஆனால் கிறிஸ்தவர்கள் மாத்திரம்தான் பணம் இருக்காது, ஒன்றும் இருக்காது, ஆனால் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக வச்சுட்டு நடந்துட்டு கொண்டே இருப்பாங்க. எப்படிமா 10 மாசம் வரைக்கும் நீ எப்படி வந்த? உன் கையில ஒண்ணுமே இல்லை. காரணம் அவருடைய கிருபை. என்னை தாங்கிடும் நல்ல கிருபை. ஓ, என்னை நடத்திடும். ஹல்லேலூயா. பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, கர்த்தருடைய ஆவினாலே எல்லாம் ஆகும். கர்த்தருடைய கிருபை இருந்தா போதும். கர்த்தர் உங்களை பலப்படுத்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால. நல்ல நம்பிக்கை சொல், பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் 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 31 நாளும் நீங்க ஜெயித்து முடிக்க போறீங்க. ஒரு நாள் கூட தோல்வியா இருக்க மாட்டீங்க. கர்த்தர் உங்களை தலை நிமிர்ந்து நடக்க செய்வார். காரணம் அவருடைய கிருபை, அவருடைய அபிஷேகம், அவருடைய அழைப்பு. ஓ லேபா ஷெலேரா கச்சரபா. ஆமென். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். சின்ன தானியேலுக்குள்ள, சின்ன பையன் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்குள்ள பெரிய கடவுள் இருந்தனால கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்தார். எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னுடைய உள்ளத்துக்குள்ள அந்த பெரிய தெய்வம் எனக்குள்ள இருக்கிறார், இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார், ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் என்னை கழுவி இருக்கிறது. ஹல்லேலூயா. சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா
உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். ரெண்டு கரங்களை உயர்த்தி உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். என் உள்ளத்துல கர்த்தர் வந்தா, எல்லாமே மாறும். உள்ளத்துல கர்த்தர் வந்தா. எல்லாமே மாறும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா. நான் சின்ன பையன் சொல்லுங்க. எங்க வீடு சின்ன வீடு, எங்க தாளந்து சின்ன தாளந்து, சின்ன 2 மீன், சின்ன 5 அப்பம். தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். பெரிய ராட்சதனை பார்த்து ஓடி ஒளிந்ததையா ஆர்மி. பெரிய ராட்சதனை பார்த்து நீ ஓடி ஒளிந்தது போதும். ஓடி பார்த்து பராக்கிரமசாலி என்று சொல்லுகிறார். கூலா வந்தானையா தாவீது, கூலாங்கல்ல வச்சு ஜெயிச்சாரு. ஊழா வந்தானையா தாவீது. ஒரு ஜெபம் போதும். விட்டு ஜெயித்தாரு. உள்ளத்துல கர்த்தர் வந்தார். இந்த மாசம் மாறும் என் உள்ளத்துல. கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். சபையில, எங்க ஊழியத்துல, குடும்பத்துல, உள்ளத்துக்குள்ள என்னோட பிள்ளைகளோட தேவ உறவுல வல்லமை பெரிய வந்தா அற்புதம் நடக்கட்டும். உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். அந்த படைத்தவர் என் உள்ளத்துக்குள்ள வரணும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருங்கள் என்ற சொன்ன வசனத்தின்படியாக இன்றைய சாட்சி சொல்லும்படி என்னை ஏவப்பட்டார். இந்த சாட்சியானது, நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன், மனைவியும் ஆசிரியராக இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு பையன். இப்போ அவனை வந்து நாங்கள் டாக்டருக்கு படிக்க வைக்கலாம், இல்லைன்னா இன்ஜினியருக்கு படிக்க வைக்கலாம் அப்படிலாம் நினைக்கும் போது அவன் மன விருப்பத்தின்படி ஒன்று செய்யணும் அப்படின்னு நினச்சோம். அவன் நினச்சானா நான் இந்தியா லெவலில் அல்லது வேர்ல்டு லெவலில் ஒரு ஃபுட்பால் பிளேயராக வரணும் அப்படின்னு நினச்சான். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், சரின்னு ஒரு 5 வருஷமாக ப்ராக்டிஸ் கொடுத்தோம். லாஸ்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா 10th எழுதிட்டு இருக்கும்போதே நேஷ்னல் லெவலில் 3rd place வந்தான். ஸோ நேஷ்னல் லெவலில் வர்றது ஒரு பெரிய விஷயம். அண்டர் 15, அதாவது 15 வயதில் உள்ள ஒரு இடத்துல. இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் அவன் 11th ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே கோயம்புத்தூர் ஒரு இடத்துல சேர்த்து விட்டுருந்தோம். மறுபடியும் அவனை சென்னைக்கே ஒரு அகாடமியில் கூப்பிட்டுட்டாங்க. சேர்த்து மறுபடியும் இங்கெல்லாம் டிசி வாங்காமல் கொண்டு போய் அங்கே போய் ஜாயின் பண்ணி விட்டுட்டோம். அப்போ நான் சொல்கிற வேண்டிய விஷயம் என்ன வந்துட்டேன்னா, ஆண்டவருக்கா ஜெபம் பண்ணு, பைபிள் படி, யூத் மீட்டிங் கூட இப்போ தீபாவளிக்கு முன்னாடி வந்து அட்டன் பண்ணிட்டு போயிட்டான். ஸோ இதில் நீ ஒழுங்காக இருந்தீங்கன்னா கடவுள் உன்னை உயர்த்துவார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். அவனுக்கு விளங்கவே செய்யாது. அப்பா எதை சொல்கிறாரு, அப்பா எதை சொல்கிறாரு அப்படின்ட்டே இருந்தான். இப்போ திடீர்னு பார்த்தா அது தீபாவளிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு அக்ரிமெண்ட் கொண்டு வந்தான். அப்போ அதை படித்து பார்த்து சைன் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 17 பக்கம். நான் படிச்சுட்டே வரும்போது பெற இயருக்கு அவனுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 லட்ச ரூபா செலவாகுது. 20 lakhs. நான் சம்பாதிக்கிறதே 15 லட்சம் கூட தாண்டாது. ஆனால் அவன் 20 லட்ச ரூபா கொண்டு வந்து, அப்பா எனக்கு 20 லட்ச ரூபா செலவாகுதுன்னு சொன்னோன்னே அப்புறம் எல்லாம் சைன் பண்ணிவிட்டு அதை பார்க்கும்போது என்னென்னா ஃபுல்லி ஸ்காலர்ஷிப், அதான் எல்லாமே ஃப்ரீ. ஸோ அந்த 20 லட்ச ரூபாயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரின் போகணும், விளையாடணும், பெங்களூர் போகணும், மும்பை போகணும், நல்லா சாப்பிடணும், ஹைஃபையாக இருக்கணும், டைமுக்கு ஒழுங்காக இருக்கணும். இதுதான் அங்கே இருக்கிற டிசிப்ளின். ஸோ இந்த 20 லட்ச ரூபாயில் அவனுக்கு எல்லாமே அடங்கிடுது. என்கிட்டருந்து 1 ரூபா கூட போகல. ஸோ ஆண்டவர் வந்து அவ்வளோ ஒரு அற்புதமாக, நான் சொன்னேன் என்னை விட 11th நீ அதிகமாக சம்பாரிச்சிட்ட தம்பி, இது நான் சம்பாரிச்சு கொடுக்கல, ஆண்டவர் உனக்கு சம்பாரிச்சு கொடுத்தாரு. ஸோ இன்னும் நீ மேலும் இருந்தேன்னா ஆண்டவர் உன்னை உயர்த்துவார் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். அதனால் டெய்லியும் ஒரு வசனம் அனுப்பிட்டே இருப்பேன் அவனுக்கு. படி, அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணு, அதுக்கப்புறம் விளையாடு, இதுதான் உன்னுடைய கடமைன்னு சொன்னேன். அதே போல் இங்கே இருக்க வாலிபர்கள் அனைவரும்
ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாலிப காலத்திலே தேவனை நினைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு என்னுடைய சாட்சியை முடித்துக்கொள்கிறேன். நன்றி. கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். செவ்வாய்க்கிழமை ஆட்டோவில் என் மகன் கூட போனேன். அப்போ திடீர்னு நாய் குறுக்க வந்துருச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனோம். அப்போ நாய் குறுக்க வந்ததுனால ஆட்டோவை கொண்டு இடித்து அந்த கம்பிக்கு உடஞ்சி குத்திருச்சு. இந்த காயத்தோட கர்த்தர் காப்பாற்றினார். உயிருக்கோ இல்லை காலுக்கோ, அவன் காலும் லேசாக தான் பிசகிருச்சு. மற்றபடி கர்த்தர் எங்களை ஜீவனோடும் உயிரோடும் காப்பாற்றினார். நான் அப்போ அந்த ஆட்டோ போய் இடிக்கும்போதே சொன்னேன், ஏசப்பா எங்களை காப்பாற்றுங்கன்னு ஏசப்பாட்ட கத்துனேன். ஏசப்பா என்னை காப்பாற்றினார், என் மகனை காப்பாற்றினார். கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாப்பாவுக்கு 9 மாதம் ஆகுது. செவ்வாய்க்கிழமை சரியான காய்ச்சல் வந்துருச்சு. அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை நைட்டு ஃபுல்லாமே காய்ச்சல். அப்புறம் சாயந்தரம் ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போனோம். மருந்து ஊற்றியும் சரியாகலை. அதுக்கப்புறம் சுரேஷ் அண்ணாக்கு கூப்பிட்டு ப்ரேயர் பண்ணாங்க. வீட்டுக்கு வந்தாங்க. அப்புறம் ப்ரேயர் பண்ணதுக்கப்புறம் பாப்பாவுக்கு பரவாயில்ல. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு மூஞ்சிலெல்லாம் கொப்பளம் மாதிரி வந்துருச்சு. பூரா பிங்காக செவந்துருச்சு. அதுக்கப்புறம் அதுக்கும் சுரேஷ் அண்ணா கூப்பிட்டு வீட்டுக்கு வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணோம். அப்புறம் காலையில் எல்லாம் அம்மா போட்டிருக்கு அப்படின்னாங்க பாப்பாவுக்கு. அப்படியெல்லாம் இருக்காதுங்கண்ணா, ஒன்றும் இருக்காது, ப்ரேயர் பண்ணால் சரியாயிரும்னு சுரேஷ் அண்ணா சொன்னாங்க. அதுக்கப்புறம் ப்ரேயர் பண்ணோம். இப்போ காலையில் எழுந்துச்சு பார்த்ததும் அந்த புள்ளி எல்லாமே மறைஞ்சிருச்சு. கர்த்தருக்கு கோடி நன்றி. தாவீது நாளுக்கு நாள் விருத்தியடைந்தான். தாவீது நாளுக்கு நாள் விருத்தியடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இந்த செய்தியின் தலைப்பு தாவீது நாளுக்கு நாள் விருத்தியடைந்தான். அருமையானவர்களே, அநேக மக்களுடைய வாஞ்சை அதுதான். எல்லாருக்கும் வாஞ்சையும் விருப்பமும் விருத்தி அடையணும். என் பிள்ளை ஞானத்தில் விருத்தி அடையணும், சரீர வளர்ச்சியில் விருத்தி அடையணும், மனித தயவில் விருத்தி அடையணும், இப்படி தேவ கிருபையில் விருத்தி அடையணும் நினைக்கிறாங்க. நான் கொஞ்சம் தொழில் போட்டு தொழில் செய்கிறேன், அதில் விருத்தி அடையணும், என்னுடைய வேலை விருத்தி அடையணும். ஆனால் தன் சுய புத்தி சுய எண்ணத்தை சார்ந்ததுனால அவங்க விருத்தி அடையாமல் தோல்வி அடைகிறாங்க. ஆனால் இங்கே அழகாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் கூட இருக்கும்போது விருத்தி அடைவான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, விருத்தி எப்போ அடைவான்? தன்னுடைய கொஞ்ச ஞானத்தை கர்த்தர்கிட்ட கொடுத்துடணும். இந்த கொஞ்சம் பலத்தை கர்த்தர்கிட்ட கொடுக்க. கர்த்தரை சார்ந்து எந்த மனுஷன் இருக்கிறானோ அடிக்கடி சொல்லணும், ஆண்டவரே நான் ஒரு மண்ணான மனுஷன், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நான் உண்மை முழுவதும் சார்ந்துடுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்படி சொன்ன மனுஷன்தான் இந்த தாவீது. தாவீது பாருங்க, தகப்பனால் புறக்கணிக்கப்பட்டவர், தகப்பனால் மறக்கப்பட்டவர். ஆண்டவர் சொல்றார், ஈசாயின் பிள்ளைய ஒருதனை நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ண போறேன். அவர் ஈசாயின் வீட்டுக்கு வந்திருக்கிறார், 7 பிள்ளைகளையும் தான் முன்னால் அனுப்பிக்கிட்டு இருக்கிறார். அதுக்கு அடுத்து ஆண்டவர் சொல்றாரு, இவன் ஒருவனையும் நான் தெரிந்து கொள்ளலப்பாங்கிறாரு. தகப்பனுக்கு சந்தோஷம், இவனை தெரிந்து கொள்வார், அவனை 7 பிள்ளைகளையுமே தெரிந்து கொள்ளல. அவர் கேட்கிறார், உன் பிள்ளைகள் இவ்வளவு தானான்னு கேட்டவுடனே சொல்றாரு, இன்னும் ஒரு மகன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். அவர் சொல்றாரு, சாமுவேல் சொல்றாரு, அவனை அழைச்சிட்டு வா, அவன் வரட்டும், அவன் வந்த உடனே தான் அவனை பார்த்துட்டு போஜனம் பண்ணுவேங்கிறார். வீட்டு வாசல்கிட்ட வந்த உடனே இங்கேருந்து பார்த்து சொல்றாரு, ஒரு 30 அடிக்கு தூரமாக இருக்கும், ஓ இவனே தான் கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜா, இவன் தான், இவனையே நான் அபிஷேகம் பண்ணுகிறேன். கர்த்தர் சொன்னாரு, வர்றவன் இவன் தான். வீட்டு இவரும் ஆயிட்டு சொல்றாரு, இந்த தாவீது தாங்கிறார். கையை உயர்த்தி வரலே இல்லையா சொல்லுங்க. அப்படின்னா என்ன? அந்த கொஞ்சம் ஆடை மேய்த்து கொண்டு இருக்கிற போது கர்த்தருக்கு பயந்து ஆடை மேய்ச்சிருக்கிறார். அந்த கொஞ்சம் ஆடுல கருத்தா இருந்திருக்கிறார். ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறார், நாளைக்கு எங்க போய் மேய்க்க, எனக்கு புல்லுள்ள இடத்தை காட்டுங்க, எனக்கு அடுத்து நல்லா சாப்பிட்டுருச்சு ஜீரணமாகணும், அமர்ந்த தண்ணீரை காட்டுங்கன்னு கர்த்தர்கிட்டே கேட்பார். கேட்டு கேட்டு ஆடு மேய்ச்சதுனால கேட்காத அபிஷேகத்தை, கேட்காத தாளந்துகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆகையினாலே இவன் விருத்தி அடைந்ததுக்கு காரணம் இவன் திறமை கிடையாது,
ஆமா, இவன் பலன் கிடையாது. இவனை விட மற்ற 7 பிள்ளைகளும் ரொம்ப அழகான பிள்ளைங்க. கர்த்தர் கூட இருக்கும்போது விருத்தி அடைவார். கையை உயர்த்தி அல்லேலூயா. குடும்ப தலைவனே, குடும்ப தலைவியே, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள் கிட்ட சொல்லணும், கர்த்தரை நேசிக்க சொல்லணும். கர்த்தரை ஒரு மனுஷன் நேசித்தான்னா விருத்தி அடைந்துருவான். விருத்திங்கிற ஆசீர்வாதத்தை இயேசு கொண்டு வந்தார். லூக்கா எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 52வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அதிகமாய். என்ன ஒரு வார்த்தை! இந்த தாவீது இயேசுவுக்கு முன்னடையாளம். அவர்தான் விருத்தி அடைந்தார். என் வாழ்க்கையில் விருத்தி இல்லாமல் இருக்கிறேனே, என் பிள்ளைகள் மக்கு பிள்ளைகளா இருக்குதே, ஒரு டெவலப் இல்லையே, ஒரு சரீரத்தில் ஒரு டெவலப் இல்லையே, அப்படி நீங்க நினைக்கிறீங்களா? ஆண்டவரை சேர சொல்லிருங்க, ஆண்டவரை தேட சொல்லுங்க. ஆண்டவர் தான் விருத்திங்கிற ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தார். இயேசு கிறிஸ்து மேல இருந்த அபிஷேகம் நாளுக்கு நாள் இல்லையென்னால் அதிகமாய் விருத்தி அடையக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். கையை உயர்த்தி. அதைத்தான் தாவீது அவர் தெரிந்து கொண்டார். கர்த்தருக்கு பயந்தார். சோத்திரம். விருத்தி அடைஞ்சார். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, வேதபாரகர், பரிசேயர், சதுசேயர், நியாயசாஸ்திரிகள்லாம் அந்த நாட்களில் ரொம்ப படித்தவங்க. அவங்க அப்படி கீழே இருக்கிற படிக்காத ஆட்கள் எல்லாம் கண்டுக்கிடவே மாட்டாங்க, அற்பமாக எண்ணுவாங்க. ஆனால் அவங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தது பாருங்க. யோவானையும் யாக்கோபும் அவங்க பேசுறத பார்த்து, இவன் சாதாரண மனுஷன் அல்லவா, இவன் படிக்காதவன் அல்லவா, இவன் பேதமையுள்ள அல்லவா, இந்த அறிவு எங்கிருந்து வந்தது? இவன் இயேசுவோடு இருந்து. அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு. இங்க கவனிங்க, குற்றம் கண்டுபிடிக்கலாம்னு இருக்கிறாங்க, ஆனா பேசுற ஞானம் வித்தியாசமா இருக்குது. இது பரலோக ஞானம். இந்த ஞானத்தை யாரும் குற்றம் கண்டுபிடிக்க முடியல. பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும், அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போகாத படிப்பறிவு இல்லாதவர்கள், பேதமையுள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால், ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள். எல்லாரும் கை தட்டி ஆண்டவரை துதிங்க. அப்ப பேத மந்தம் எல்லாம் மாறிடுச்சு. அவங்களுக்கு இல்லாத ஒரு ஞானம் யாக்கோபுக்கும் யோவானுக்கு இருக்குது. காரணம் என்ன தெரியுமா? வெளிப்படையா சொல்றாங்க, ஆகா, அந்த ஞானமுள்ள இயேசுவோடு கூட இவங்க இருந்தாங்க, அந்த அறிவுள்ள இயேசுவோடு இருந்தாங்க, அந்த அற்புதம் செய்கிற இயேசுவோடு இவங்க இருந்ததுனால இயேசுவுக்கு இருக்கிற ஞானம் இவங்களுக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவுக்கு இருக்கிற அறிவு இவருக்கு இருக்கு. எங்க தகப்பனார் சொல்லுவாரு, பூவோடு நார் சேர்ந்தா நாறு மணக்கும். கையை உயர்த்தி. வாழ்க்கை அதுதாங்க, இயேசுவோடு இருக்கணுங்க. உங்க பிள்ளைகள் காலையில் எழுந்துச்சுன்னா பைபிள் படிங்கன்னு சொல்லுங்க, நல்லா ஜெபம் பண்ண சொல்லுங்க. நீங்க இயேசுவோடு இருக்கிறத உங்க பிள்ளைகள் பார்க்கணும். பிள்ளைகளுடைய அப்பா இயேசுவோடு இருக்கிறத பார்க்கணும். முன்மாதிரி நீங்க தான் முன்மாதிரி. சும்மா விருத்தி வராது. எத்தனை பேர் இந்த தாவீதுக்கு சதி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளவும் தாண்டி, அவ்வளவு எதிர்ப்பையும் தாண்டி விருத்தி அடைஞ்சாரு பாருங்க. விருத்தி அடையணும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க. மறுபடியும் ஒரு அல்லேலியா சொல்லுங்க. நான் ஒரு 10 காரியத்தை மலமல்னு சொல்றேன், கவனிங்க. விருத்தி அடைகிறதுக்கு இருதயத்தில் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்துட்டா விருத்தி அடைஞ்சிருவான். கையை உயர்த்தி அல்லேலூயா. அவன் இருதயம் அடிச்சுக்கிட்டு இருந்ததாமா. எப்போ தெரியுமா? அந்த சவுளுடைய தொங்கலுடைய அறுத்துட்டு வந்தான் பார்த்தீங்களா? சவுல் தொங்கலை அறுத்த உடனே, ஆமா, அவனை சவுல் கொலை செய்யறதுக்கு வகை தேடுறான். தாவீது தேடி அலைகிறான். அந்த கெபிக்குள்ளேயே தாவீது இருக்கிறார். பின்னால போய் வஸ்திர தொங்கலை அறுத்துட்டு தடி இருதயம் படபடச்சுட்டான். ஐயோ, இதுதான் கர்த்தருக்கு பயப்படுறது. எந்த மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுறானோ அவன் விருத்தி அடைஞ்சிருவான். ஆமேன்னு சொல்லுங்க. எந்த மனுஷன் அபிஷேகத்தில் நிரம்பி வாழ்றானோ அவன் விருத்தி அடைஞ்சிருவான். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் ஒரு மனுஷன் மேல இருந்தா விருத்தி அடைஞ்சிருவான். ஆமா, ஆலயத்துக்கு செல்றதுல பிரியமா இருக்கணும்.
தாவீது என்னமா சொல்றாரு? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன உடனே எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது, சந்தோஷமா வருவார். ஆகையினால தான் அவன் விருத்தி அடைஞ்சார். மற்றவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு இருதயம் இருக்கும்போது அவன் விருத்தி அடைவான். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. விருத்தினா என்ன தெரியுமா? இவனுக்கு கர்த்தர் கொடுத்த ஐஸ்வர்யம் செல்வத்தையும் ஜனங்கள் பார்த்தாங்க. செல்வத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பார்த்ததுனால ஆஹா கர்த்தர் இவன் கூட இருக்கு, அப்படி கொடுத்து தான் விருத்தி அடைய வைப்பார். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமாம், அதாவது பெயரையும் புகழையும் கொடுத்து விருத்தி அடைய வச்சாராம். எல்லா காரியத்திலையும் தாவீது விருத்தி அடைந்தார். கையை உயர்த்தி ரெண்டு விருத்திக்கு 2-3 வசனத்தை சொல்றேன் பாருங்க. 1 நாளாகம புத்தகத்தை எடுத்துக்கோங்க, 12வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர். இங்க பாருங்க, நாளுக்கு நாள் விருத்தி அடைஞ்சது போல அந்த காலத்துல அப்சலோம் ஆளை இழுக்கிறான், முத்தம் கொடுத்து இழுக்கிறான். தாவீது கிட்ட யாரும் போகாதங்கப்பா, தாவீதினுடைய கிட்ட இருக்கிற தேவாவி விலகிட்டுங்கிறான். ஆனா ஆட்டோமேட்டிக்கி பாருங்க இந்த வசனம், அக்காலத்தில் நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினா அவர்கள் தேவசேனையை போல மகா சேனையானார்கள். ஜனங்கள் ஆட்டோமேட்டிக்கி தாவீது பக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஆகையினால தேவசேனையை போல மகா சேனை தாவீது பக்கமா இருந்தது. கைகளை தட்டி என்ன அற்புதமா இருக்கு பாரு தம்பி. ஜனங்கள் வந்து சேர்ந்துக்கிட்டே இருந்தாங்க. ஒருதான் அப்சலோமுங்கிற ஒருதான் முத்தம் கொடுத்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். அய்யதோப்பிலும் அப்சலோம் நீங்க படிச்சு பார்த்தா தாவீது கிட்ட நியாயம் கிடையாது, என்கிட்ட வாங்கங்க. ஆனா இங்க ஆட்டோமேட்டிக்கி அப்படின்னா என்ன, எனக்கு ஆச்சரியம். ஆகையினால தான் ஆண்டவர் அழகா எழுதிச்சான், வர வர விருத்தி அடைஞ்சான். கையை உயர்த்தி ஜனங்கள் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க. ஜனங்கள் சேர்ந்ததுனால தேவ சேனையை போல மகா சேனை அவனுக்கு உண்டானது. இதுதான் விருத்தி. ஆமேன். இன்னும் ஒரு காரியத்தை சொல்றேன் பாருங்க. 1 நாளாகமம் 14வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். அப்படியே தாவீதின் கீர்த்தி சகல தேசங்களிலும் பிரசித்தமாகி. இங்க பாருங்க, அப்படியே தாவீதினுடைய கீர்த்தினா என்ன, அந்த பிரபலம். தாவீதினுடைய கீர்த்தி சகல தேசத்திலும் பிரசித்தமாகி அவனுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் சகல ஜாதிகளின் மேலும் வரப்பண்ணினார். என்ன அற்புதமா இருக்கு பாருங்க. கீர்த்தி பெருகுது, சகல தேசத்துக்கும் தாவீது பேர் பிரபலமாயிட்டு இருக்கிறது. அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா பயப்படுறாங்க. எனக்கு ஏன் பயப்படல கேட்கல, ஆட்டோமேட்டிக்கா தாவீதுக்கு ஜனங்கள் பயப்படுறாங்க. இதெல்லாம் விருத்தி. கையை உயர்த்தி அல்லேலூயா. இன்னொரு வசனம் வாசிங்க. 2 சாமுவேல் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்க கேட்போம். இங்க கவனிங்க, 2 குடும்பத்தை சொல்றாரு. சவுலின் குடும்பமும் தாவீதின் குடும்பமும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தார வர வர பலவீனப்பட்டு போனாங்க. ஒரு குடும்பம் மறைஞ்சு போது, ஒரு குடும்பம் தளர்ந்து வருது. கை தட்டுங்க. ஒரு குடும்பம் பார்க்க மறைஞ்சு டவுன் ஆயிட்டே இருக்கு, ஒரு குடும்பம் ஏறி 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 ஏறி. அதுதான் அந்த குடும்பம் தான் நீங்க. அந்த குடும்பம் தான் நீங்க. அந்த குடும்பம் தான். நான் ஒத்தியில வந்தேன். 5 பேர் ஆத்தும ஆதாயம் பண்ணணும். உங்க பரிசுத்தத்தை பார்த்து, உங்க ஜபத்தை பார்த்து, உங்க உண்மையை பார்த்து, உங்க சாட்சியை பார்த்து ஜனங்கள் உங்க பக்கமா வந்துகிட்டே இருப்பாங்க. ஆகையினால இந்த தாவீதினுடைய சாட்சி ஜபம், இவன் கிண்ணற வாசிக்கும் பொழுது சவுலுக்குள்ள இருந்த அசுத்தாவி ஓடுனதெல்லாம் பார்த்து ஜனங்கள் நாளுக்கு நாள் தாவீதின் பக்கம் சேர்க்கப்பட்டாங்க. சேர்த்ததுன்னா தேவ சேனையை போல மகா பெரிய சேனை ஆயிட்டு. கை தட்டுங்க. ஆரோக்கியத்தில் பெறுவீங்க, செல்வத்தில் பெறுவீங்க, ஜபாவியில் நீங்கள் பெருகுவீங்க, ஆராதிக்கிறதுல பெருகுவீங்க, விசுவாசத்தில் பெருகுவீங்க, கிருபை வரங்களில் பெருகுவீங்க, ஆத்துமாவை ஆதாயம் பண்ணுறதுல பெருகுவீங்க, ஜபாவியில் பெருகுவீங்க, விசுவாசத்தில் பெருகுவீங்க. நீங்கள் கையை நீட்டி சொல்ற சுகம் பெருகிறதுலையும் பெருகுவீங்க. ஆமாம், தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். முதலாவது கர்த்தரிடத்தில் கேட்கிற மனுஷன், விசாரிக்கிற மனுஷன்,
விருத்தி அடைவான். சுயமா படக்குன்னு செய்யாதபடி கர்த்தரிடத்தில் எந்த மனுஷன் கேட்டு செய்கிறானோ அவன் விருத்தி அடைவான். அதான் பாயிண்ட், எழுதி வைங்க. 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 8வது வசனம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமோ, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமோ, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். ஆமென். கைகளை உயர்த்தி உரலே. இதுதான் அவனுடைய இரத்தத்தில் உருவானது. சுயமா எதுவுமே செய்ய மாட்டான். சுயமா செய்கிறவன் சவுல். தனக்குன்னு ஒரு ஸ்தம்பத்தை உண்டாக்குவான், தனக்குன்னு பழி செலுத்துவான். இவன் தாவீது அப்படி இல்லை. எப்பொழுதுமே கர்த்தர்கிட்ட கேட்காம செஞ்சதே கிடையாது. இப்போ பாருங்க, அந்த அவன் இருந்ததானே அந்த பட்டணம் தீப்பிடிச்சு அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் சூறையாடி போன சிக்லாக்குங்கிற இந்த பட்டணத்தில் குடியிருக்கும்போது போராமை கொண்ட பெலிஸ்தர்கள் அவன் மனைவி பிள்ளைகள்லாம் அவங்க சிறைப்பட்டுட்டு போயிட்டாங்க. சில ஆட்களும் அவன் மேலே கள்ள தூக்கி எறிகிறாங்க. அப்போ ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே, ஐயோ, அழுதது மாத்திரமல்ல கேட்குறான், ஆண்டவரே இப்படிலாம் சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டாங்களே, எனக்கு ஒரு பொருளும் இல்லையுமே. ஆண்டுகிட்ட விசாரிக்கிறான். இப்போ நான் அதை பின்தொடரட்டுமா, அந்த பொருளெல்லாம் நான் திருப்பிக்கிடுவேனா, என் மனைவி பிள்ளைலாம் என் பக்கம் வந்துடுவாங்களா? ஆனால் பார்த்தா சேனை பெரிய சேனையாக இருக்குது, நான் கொஞ்சம் ஆள் தானே இருக்கேன். இப்போ என் கூட இருக்கிறவங்க கூட உன்னால தான் அப்படி ஆச்சுன்னு என் மேலே கல்லெறிகிறாங்களே. ஆண்டவரை முகமுகமாய் பார்த்து பேசுகிற பழக்கம், கையை உயர்த்தி அல்லேலூயா, அப்படி இருக்குன்னு பார்த்து ஆண்டவர் சொல்ற, நீ பின்தொடர். நீங்கள் வசனம் வாஸ்தா 19வது வசனம் வாஸ்தா எல்லாவற்றையும் மீட்டு கொண்டான். சிறிதாயிலும் பெரிதாயிலும் ஒன்றையும் விடாம எல்லாவற்றையும் கர்த்தர்கிட்ட கேட்டான். இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்தார். கையை உயர்த்தி. என்ன அமைதியா இருக்கீங்க? அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்டதுனால தான் விருத்தி அடைஞ்சான். ஒன்னையும் இழக்கல. வாசிமா அந்த வசனம். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றையும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். கேட்பான். அடுத்து ஒரு பெரிய பெலிஸ்தர் இஸ்ரவேல் கிட்ட யுத்தத்துக்கு வர்றாங்க. இவன் கேட்கான், ஆண்டவரே, பெலிஸ்தருடைய படையை பார்க்கிறேன், வீட்டுக்குள்ள வந்து ஜெபம் பண்றான், ஆண்டவரே, இந்த பெலிஸ்தரை முறியடிக்க நான் போலாமா போகக்கூடாதா, நான் இதுல ஜெயிப்பேனா ஜெயிக்க மாட்டேனா? ஆண்டவர் சொல்றாரு, நீ பெலிஸ்தரை முறியடிக்க போ, நீ ஜெயிச்சிருவங்கிறார். அந்த வசனம் வாசிங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்பொழுது தாவீது, நான் போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு கர்த்தர், நீ போ பெலிஸ்தரை முறியடிச்சிருவ, கேகிலாவை ரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார். நீ போ. கேட்கும் போதெல்லாம் கர்த்தர் ஆன்சர் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறார். படக்கணும் யுத்தத்துக்கு போல. அன்னைக்கு அவன் செத்திருந்திருப்பான். பெலிஸ்தரை முறியடிக்க முடியுமா? கர்த்தர்கிட்ட நல்லா கேட்டு கர்த்தர்கிட்ட நல்ல அபிஷேகமும் அதிகாரத்தையும் வாங்கிட்டு போறான், முறியடிக்கிறான். கையை உயர்த்தி. இன்னைக்கு நீங்க கர்த்தர்கிட்ட கேட்கணும். குடியிருக்கிறது கூட 2 சாமுவேல் எழுதின புஸ்தகமாமா 2வது அதிகாரம் 1 வசனம், நான் பெத்தேலில் குடியிருக்கலாமா? ஆண்டவர் சொல்றாரு, பெத்தேலுக்கு நீ போ, எப்ரோன்ல குடியிருங்கிறாரு. வாசிமா. பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். நான் யூதாவின் பட்டணத்தில் ஒன்று இருக்கலாமா என்று கேட்டான். அதற்கு கர்த்தர் போ என்றார். எவ்விடத்துக்கு போகலாம் என்று மறுபடி கேட்கலாம். நான் யூதா பட்டணத்துக்குள்ள போறேன், ஆனா எங்க போகணும்னு கேட்கிறான். தாவீது கேட்டதற்கு அவர் எப்ரோனுக்கு போ என்றார். எப்ரோன்ல போய் குடியிருங்கிறார். கையை தட்டுங்க. பயங்கரமான ஆசீர்வாதத்தை ஊத்துறாரு. நீங்க தோல்விக்கு காரணம் எழுதி வைக்கணும். சுயமா ஏதாவது செஞ்சிடக்கூடாது, சுயமா செய்யக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்க பார்க்கும் பொழுது அடிக்கடி சொல்லுவோம், நான் சுயமா பேசல, நான் சுயமா ஊழியம் செய்யல, நான் சுயமா சுகம் கொடுக்கல, பிதா எனக்கு சொல்றதை நான் உங்களுக்கு செய்யறேங்கிறார். யோவான் எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 30வது வசனம் படிமா. நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை. இயேசு பாருங்க, இங்க கவனிங்க, பெதஸ்தா குளம் எடுத்த உடனே பல வியாதிக்காரங்க கிடந்தாங்க,
அதில் தான் 38 வருஷமா அந்த வியாதிக்காரனை கூப்பிட்டு சுகம் கொடுத்தார். இது குற்றம்னு நினைச்சிட்டாங்க. இப்போ இவன் பிரசங்கம் பண்ணுகிறார். அவங்களை பார்க்குறவங்ககிட்டலாம் சொல்றான், சுயமா ஒன்றும் செய்யலை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியா இருக்கிறது. கையை உயர்த்தி வரலே. சுயமான செய்ய அவரை தடுக்கிறதுக்கு யார் இருக்கா? இயேசுன்னு ஒரு தெய்வம் பூமியில வரும்போது தடுக்கிறதுக்கு யார் இருக்கா? அவர் சொல்றாரு, நான் பிதா கிட்ட கேட்டுட்டு தான் செய்யறேன். அப்போ பாருங்க எவ்வளவு நிழலா அந்த ஒத்து போகுது பாருங்க வாழ்க்கை. திடுத்துப்புன்னு எதையும் நீங்க செய்யக்கூடாது. கர்த்தரை ஒரு மனுஷன் தேடினா விருத்தி அடைஞ்சிருவான். விருத்தி அடைந்ததுக்கு காரணம் ஆண்டவர்கிட்ட கேட்டதுனால விருத்தி அடைந்தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஆமா, கேட்காம ஒரு காரியத்தை செஞ்சு கடனாகி தலைமறைஞ்சி வெக்கப்பட்டு குன்னி குறுகி, சித்தம் இருந்தா கிடைக்க, சித்தம் எல்லாம் கரெக்டா சொல்லிடுவார் ஆண்டவர். இன்னைக்கு நீங்க அப்படி ஒப்பு கொடுக்கணும். அந்த மனுஷன் தாவீது விருத்தி அடைந்தான். கையை உயர்த்தி ஒரு லேலியாச்சு. ரெண்டாவது விருத்தி அடைந்ததுக்கு தாவீது ஆண்டவரை முழு பலத்தோடு ஆராதனை பண்ணுவான். அப்படி ஒரு இருதயம் அவனுக்கு இருந்தது. ஆராதிக்கிறதுக்குன்னா வெக்கப்படவே மாட்டான். 2 சாமுவேல் எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 14வது வசனம் வாசிமா. தாவீது சணநூல் ஏபத்தை தரித்துக் கொண்டு தன் முழு பலத்தோடு கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். கையை உயர்த்தி வரலே. முழு பலத்தோடு ஆராதிக்கிற எந்த மனுஷன் வெக்கமில்லாம கர்த்தரை ஆராதிக்கிறதுல என்ன வெக்கம்? ஆண்டவர் ஆராதிக்கிற நாள் இந்த நாட்கள் வந்துருச்சு. இயேசு அழகா சொன்னார், பிதாவை தொழுது கொள்ளும் நாள் வந்துருச்சு. பிதாவை தொழுது கொள்ளும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளணும். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பிதாவை தொழுது கொள்றனா ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளணும். இந்த தாவீது பழைய ஏற்பாட்டில் ஆண்டவரை முழு பலத்தோடு தொழுது கொண்டார். உடன்படிக்கை பெட்டியை முன்பதாக வைத்து அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக பயந்து நடுங்கி நடனமாடி ஆண்டவரை துதிச்சார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஆண்டவரை துதிக்கிறதுல முழு பலன் இருக்கணும். நம்ம உருகிடணும். உருகி கர்த்தரை துதிக்கணும். கையை உயர்த்தி. ஏன்னா அவ்வளவு நன்மை நமக்கு செஞ்சிருக்கிறார். ஆமா, வேதம் சொல்லுதுமா, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்திட்டேன்னா அவர் வந்து உன்னை ஆசீர்வதிச்சிருவார். அதான் அதனுடைய அர்த்தம். அல்லேலூயா. யாத்திராகமம் 20:24 நீங்க வாஸ்தா துதிச்சிருங்க, வந்துருவாரு. படிமா அந்த கடைசி வசனம். நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும், பாருங்க, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உங்ககிட்ட வந்துருவார். அவர் உன்னை ஆசீர்வதிப்பேன். உங்களை ஆசீர்வதிச்சிருவார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா பிரஸ்தாபப்படுத்தணும். நம்முடைய சபையில் என் மேலே இருக்கிற ஒரு அபிஷேகம் என் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தது அதுதான். ஆராதனைங்கிறது நல்லா துதிக்கணும். நல்லவரே, வல்லவரே, ஜீவனுள்ளவரே, எங்களை காப்பாற்றினவரே, எங்களை சுமந்தவரே, எங்களை காயங்கட்டினவரே, எங்களை போஷித்தவரே, எங்களுக்கு உண்ண உணவு தந்தவரே, உடுத்த வஸ்திரம் உயர்த்த அவர் உங்களை அப்படியே இழுத்து கொள்வார். கையை உயர்த்தி கர்த்தரை உயர்த்த உங்கள் பக்கமாய் வந்து உங்களை ஆசீர்வதிச்சிருவார். ஜெபம் பரலோகத்துக்கு போகும். சொல்லுங்க, ஜெபம் தேவ சமூகத்துக்கு போகும். ஆராதனை தேவ சமூகத்தை கீழே இறக்கிறோம். கை தட்டுங்க. 2 நான் கற்றுக்கொண்டது. ஜெபம் பரலோகத்துக்கு போகும். அவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஆராதனைன்னா அப்படியே நம்மளை உயர்த்த அவர் கிட்ட வந்து நமக்கு உதவி செஞ்சுட்டு போயிடுவார். நல்ல ஆராதனை வீரராக இருக்கணும். கையை உயர்த்தி அல்லேலூயா. நம்ம சபையில் கர்த்தர் அந்த அபிஷேகத்தை வச்சு நல்லா ஆண்டவரை ஆராதிக்கணும். என் நோட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தலைப்பில் அப்படியே எழுதி வச்சுருப்பேன். என் உயிரே, என் உறவே, என் சொந்தமே, என் பந்தமே போட்டு பக்கத்தில் இயேசுன்னு போட்டிருப்பேன். அவரை உயர்த்த விட நம்ம வேற யாரை உயர்த்தணும்? அல்லேலூயா. ஆமாம், அவரை என்னென்ன வார்த்தையில் நீங்கள் உயர்த்தணுமோ அவ்வளோ உயர்த்திருங்க. உங்களை உயர்த்தி வச்சிருவார். எந்த மனுஷனையும் உயர்த்தாதீங்க.
எந்த அரசியல்வாதிக்காரனும் உயர்த்தாதீங்க. உயர்த்துறது நமக்கு ரத்தம் ஒடிச்சு நம்மளை மீட்டு கொண்ட இயேசுவை உயர்த்துங்க. ஆமாம், அவர் உங்களை உயர்த்திடுவார். அந்த இருதயம் தாவீதுகிட்ட இருந்தது. ஆகையினால தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைஞ்சான். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், என்னை கனம் பண்ணுகிறவர்ல நான் கனம் பண்ணுவேன். அடுத்து சொல்றாரு, என்னை கனவீனப்படுத்துகிறவர்ல நான் கனவீனப்படுத்துவேன். கனவீனப்படுத்தினது யாரு? மீகா கனவீனப்படுத்தினான். ஆகினால கர்த்தர் கற்பத்தை அடைச்சிட்டார். என்ன பயமா இருக்கு? புருஷன் ஆராதிக்கிற வீரரா இருக்கிறார், மனைவி ஆராதிக்காத ஒரு பொம்பளையா இருக்கிறார். யோபு பரிசுத்தவானா இருந்து கர்த்தரை துதிக்கிறார். இவ சொல்லிக் கொடுக்க இன்னும் தூசித்து ஜீவனை விடுவியாங்கிறார். அவ பேர் அழிஞ்சிட்டு யோபு பேர் நிமிர்ந்து நிற்குது கைகளை தட்டி. இதான் உண்மைங்க. அந்த வசனம் படிமா, ரொம்ப நல்லா இருக்கும். 1 சாமுவேல் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 30வது வசனம். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றென்றைக்கும் உன் சந்ததியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க அந்த வார்த்தை. என்னை கனம் பண்ணுகிறவர்ல நான் கனம் பண்ணுவேன். என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள். அப்ப பாருங்க, நம்மெல்லாம் துதிச்சுக்கிட்டு இருக்கும்போது சிலவங்க அப்படி பாருங்க, நீ பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது அசட்டை பண்ணுறது. 7 கண்கள் பூமியை பார்த்துக்கிட்டு இருக்குது. ஆண்டவரே நீ நல்லவர் நல்லவர்னு சொன்னால் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார். அதில் மரிச்சிட்டவன் கர்த்தரை துதிக்க மாட்டான். உயிரோடு இருக்கு நாமும் கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருக்கணும் கையை உயர்த்தி. ஆராதனை ரொம்ப முக்கியம். அதுவும் தாவீது முழு பலத்தோடு ஆராதிச்சான். அவன் விருத்தி அடைஞ்சான். கடைசியில் சொல்லிட்டு முடிக்கிறேன். கர்த்தருக்கு கொடுத்தான். இந்த தாவீது ஆசீர்வதிச்ச உடனே ஒரு காரியம் நான் உங்களுக்கு சொல்றேன். கொடுக்கும்போது சொல்லுவாராம், உங்ககிட்ட வாங்கி உங்களுக்கு கொடுக்கன்னு சொல்லுவாராம். 1 நாளாகமம் புஸ்தகம் எடுத்துக்கமா 14வது வசனம் வாசி. இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, எல்லாம் உம்மால் உண்டானது. உமது கரத்திலே வாங்கி, உமது கரத்துல வாங்கி உமக்கு கொடுத்தோம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சம்பளம் யாரு உங்களுக்கு கொடுக்கா? சொல்லுமா. கர்த்தர் கொடுக்கிறாரு. பணம் யாரு கொடுக்கா? கர்த்தர் கொடுக்கிறாரு. கர்த்தருக்கு கொடுக்கிறோம். சொல்லுங்க. அப்படித்தான் அந்த இருதயம் வேணும். ரொம்ப அற்புதமா இருக்கும். அவர் கொடுக்கிறதெல்லாம் பார்த்தா நீங்க 7வது வசனம். தேவனுடைய ஆலயத்து வேலை. இங்க பாருங்க, தாவீது தேவனுடைய ஆலயத்துக்கு எப்படி கொடுத்தான்? 5000 தாலந்து பொன்னையும், 5000 தாலந்து பொண்ணு, 10000 தங்க காசையும், 10000 தங்க காசு, 10000 தாலந்து வெள்ளியையும், 10000 தாலந்து வெள்ளியையும், 18000 தாலந்து வெண்கலத்தையும், 17000 தாலந்து வெண்கலத்தையும், 1,00,000 தாலந்து இரும்பையும் கொடுத்தார்கள். 1,00,000 தாலந்து இரும்பு கொடு. பாத்தீங்களா கொடுக்கறதுல? இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாகுவதற்கு நான் எம்மாத்திரம். கர்த்தருக்கு கொடுக்கிறவங்க பெருமைப்படவே கூடாது. கர்த்தருக்கு கொடுக்கிறவங்க நான் அவ்வளோ கொடுத்துட்டேன் இவ்வளோ கொடுத்துட்டேன்னு பெருமைப்படவே கூடாது. நான் எம்மாத்திரம் கொடுத்துட்டு ஒரு வார்த்தை சொல்லணும், நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது. எல்லாம் அதை நினைக்கணும். எல்லாம் அவரால் உண்டானது. உமது கரத்திலே வாங்கி, எல்லாம் அவர் உண்டானது. அவர்கிட்ட இருந்து வாங்கி உமக்கு கொடுத்தோம். உமக்கு கொடுக்க. நான் பைபிள் படிக்கும்போது ஒரு பேனா வச்சுக்கிடுவேன். ஒவ்வொரு வசனமும் என் உள்ளத்துல ரொம்ப டச்சிங் ஆகும், என்ன உணர்த்தும். அதனால தான் எழுதி வச்சு அதை உங்களுக்கு சொல்றது. உம்மிடத்துல வாங்கி அதை உமக்கு கொடுக்குறோம். உமக்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் எம்மாத்திரம். நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே, வெறுங்கையா தானே வந்தோம். எம்மாத்திரம். அப்போ நம்ம நம்பி எவ்வளவு கொடுத்துருக்கிறார் கர்த்தர். கையை உயர்த்தி அப்படியே ஆண்டவரை உருகிடணும். அதில் நான் உண்மையாக நம்ம இருக்கிற பொழுது கர்த்தர் இன்னும் நம்மளை கொடுத்துக்கிட்டே இருப்பார். இயேசுவை கொஞ்சம் கவனித்து பாருங்க. அவருடைய இந்த திருவிருந்து கொடுக்கும்போது ஒரு வார்த்தை சொல்கிறார், என்னுடையதை உங்களுக்கு தாரேங்கிறார். அந்த வசனம் வாசித்துட்டு நம்ம எல்லாரும் 22:19 வாசிமா. அவர் ஆசீர்வாதம் ஒரு பக்கம் இருக்கட்டும், தன் சரீரத்தையே நமக்காக கொடுத்தார். அதுதான் நம்முடைய ஆத்துமா மீட்பு அருமையானது. வாசிங்க.
பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என்னுடைய சரீரத்தையே கொடுத்தார். எல்லாரும் எந்திரிங்க பார்ப்போம். அதுதான் அவர் கொடுத்தது. அவர் சரீரத்தையே நமக்கு கொடுத்துட்டார். நம்ம கொடுக்கறதுக்கு எம்மாத்திரம்? எல்லாம் தலையில் கை வச்சு நல்லா ஜெபம் பண்ணுங்க. அந்த சரீரம் கொடுத்ததுனால தான் நம்ம மீட்படைஞ்சிருக்கிறோம். நம் சரீர மீட்பு நமக்கு, நம்முடைய ஆத்மா மீட்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு தான் அவர் தன்னுடைய சரீரத்தையே நமக்காக அப்பம் பிக்கிறது போல பிச்சு கொடுத்தார். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. உங்களை தன்னுடைய சரீரத்தை கொடுத்து உங்களை மீட்டார். உங்களை இரத்தத்தை கொடுத்து மீட்டார். இரத்தத்தையும் சரீரத்தையும் நமக்காகவே கொடுத்துட்டாரு. ஆகையினாலே நாம் அவருக்கு கொடுத்துடணும், நம்மையே கொடுத்துடணும். நான் சொல்றேன், உங்க பணத்தை காட்டிலும் உங்க செல்வத்தை காட்டிலும் நீங்க கர்த்தர்கிட்ட கொடுத்துருங்க. நீங்க இப்ப ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரே என்னையே உமக்கு தாரேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, என்னையே உமக்கு தார ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொல்லுங்க. இப்போ எல்லாருக்கும் முன்னால சிலுவை காட்சியை நான் பார்க்கிறேன். கைகளை தட்டி சொல்லு ரத்தம் அடித்தவராய், ஆணிகள் கடாப்பட்டவராய், ஓ முள்மூடி சூட்டப்பட்டவராய், ஒரு போர் சேவகன் ஈட்டி எடுத்து குத்துகிறான். விழாவுல ஓ ரத்தம் அடித்தவராய், ரீதா ரபாலா கரபா, அந்த ரத்தத்தோடு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் மன்னியும் மன்னியும். ஓ ரபாலா கத்தரபா கரா, இயேசுவின் ரத்தம் மேல தெளிக்கப்படுகிறது. பில்லி சுனிய கட்டு உடைகிறது, மந்திர கட்டு உடைகிறது, நஷ்டங்கள் விலகுகிறது, கட்டுகள் விலகிறது. கை தட்டுங்க, கை தட்டுங்க. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே இந்த மாதமெல்லாம் நான் வர வர விருத்தி அடையணும். தாவீது விருத்தி அடைந்தது போல விருத்தி அடைகிற ஆசீர்வாதத்தை பூமிக்கு கொண்டு வந்த இயேசுவே, என் பிள்ளைகளுக்கு ஞானத்துல விருத்தி அடையட்டும், சரீர வளர்ச்சியில விருத்தி அடையட்டும், மனித தயவுல விருத்தி அடையட்டும், தேவ கிருபையில விருத்தி அடையட்டும். இந்த ஆசீர்வாதத்தை பூமிக்கு கொண்டு வந்தவரே எனக்கு தாங்க, எனக்கு தாங்க. சிலுவை மூலமாய் நீர் வடித்தீரே, சிலுவை மூலமாக பூமியில இறக்குனீரே. சிலுவை காட்சியை பார்க்கிறேன், என் இருதயத்தை சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கிறேன், என் கையை சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கிறேன், என் மனசாட்சியை சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஓரால ரபா ரபா உம்மிடத்துல வாங்கி உமக்க கொடுக்கிறேன். இந்த சரீரம் உங்ககிட்ட இருந்து வாங்கினது உங்ககிட்ட கொடுக்கிறேன். செல்வம் உங்ககிட்ட இருந்து வாங்கினது உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆண்டவருடைய அநேகருடைய மேல கர்த்தருடைய இரத்தம் தெளிக்கப்படுகிறது. ஒரு இருள் விலகிறத பார்க்கிறேன், ஒரு துயரம் விலகிறத பார்க்கிறேன், ஒரு தடை விலகிறத பார்க்கிறேன், கெட்ட சொப்பனம் விலகிறத பார்க்கிறேன், ஒரு சர்ப்பத்தின் ஆவி உங்களை விட்டு விலகிறத பார்க்கிறேன், ஒரு செய்வனை கட்டு உடைகிறத பார்க்கிறேன். உச்சிலிருந்து கால் வரைக்கும் தேவனுடைய ஆரோக்கியம் இறங்குறது. மூட்டு வலி, முதுகு வலி, எலும்பு வலி, நரம்பு கட்டுகள் விலகிறது இயேசுவின் நாமத்தினால. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும்
தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. VK செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள்.